guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டு. ஓகேங்களா? ஸோ இந்த யூஸ் டு அப்படிங்கிற எந்த வேர்டை நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் சிறையில் சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் only you get notified whenever I post new videos. ஓகே guys, ஸோ இன்னைக்கு இந்த யூஸ் டுவை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது பாஸ்ட் டென்ஸில். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இந்த யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த யூஸ் டு எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் யூஸ் டு டூ. ஓகே, யூஸ் டு டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு தான் யூஸ் பண்ணோம். ஸோ பாஸ்ட்னு நம்ம சொல்கிறதா இருந்தாலும் கூட இங்கே வந்து நம்ம என்ன வேர்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு தான் யூஸ் பண்ணோம். அடுத்து ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் சென்ஸ்னு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ யூஸ் டு. ஸோ யூஸ் டு அப்படின்னா நான் வழக்கமாக பண்ணுவது உண்டு, வழக்கமாக செய்வது உண்டு. பாஸ்ட் கடந்த காலங்களில் ஐ யூஸ் டு ரீட் அ லாட், நான் வழக்கமாகவே அதிகமாக படிப்பது உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் டு சொல்லிடலாம். வழக்கமாக நான் பண்ணுவது உண்டு, வழக்கமாக நான் போவது உண்டு, வழக்கமாக நான் படிப்பது உண்டு, வழக்கமாக நான் மொபைல் யூஸ் பண்ணுவது உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஐ யூஸ்ட் டு, பிகாஸ் இட் இஸ் form of sentence that we have to use in our daily life conversation. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஐ யூஸ் டு டூ ரீட் புக்ஸ் எவ்ரி டே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் டு டூ அடுத்து ப்ரெசன்ட் வேர்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ரீட். ரீட் என்ன வேர்பு? ப்ரெசன்ட் வேர்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் புக்ஸ் எவ்ரி டே. ஸோ ஓகேங்களா? ஸோ ஐ யூஸ் டு ரீட் புக்ஸ் எவ்ரி டே. ஐ யூஸ் டு ரீட் புக்ஸ் எவ்ரி டே அப்படின்னா நான் வழக்கமாகவே எல்லா நாட்களும் புத்தகங்கள் படிப்பது உண்டு, நான் படிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகா யூஸ் டு யூஸ் மொபைல் அட் ஆஃபீஸ். மகா யூஸ் டு யூஸ் மொபைல். இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூஸ் டு டூ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மொபைல் அட் ஆஃபீஸ். மகா வந்து வழக்கமாக ஆஃபீஸில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவது உண்டு அப்படின்னு சொல்கிறதா. மை சிஸ்டர் யூஸ் டு பீட் மீ. இப்போ வழக்கமாக என்னுடைய தங்கை என்னை அடிப்பது உண்டு. மை சிஸ்டர் யூஸ் டு பீட் மீ. whenever I make any mistakes, she used to beat me, she used to scold me, she used to rip up all the things that I have done in my life. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்சஸ் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு அப்லோட் வீடியோஸ் ஆன் யூடியூப். நான் வழக்கமாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவது உண்டு. ஓகேங்களா? அடுத்தது தே யூஸ் டு பிளே கிரிக்கெட் அட் ஈவினிங். அவர்கள் வழக்கமாக கிரிக்கெட் விளையாடுவது உண்டு மாலை நேரங்களில். அவர்கள் விளையாடுவாங்க, அதாவது விளையாண்டாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மை டேட் யூஸ் டு ஸ்கோல்ட் மீ. இப்போ எங்கள் அப்பா வந்து வழக்கமாகவே என்னை வந்து திட்டுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சென்டென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மை டேட் யூஸ் டு ஸ்கோல்ட் மீ whenever I make mistakes. ஓகே guys, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் யூஸ் டு ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த யூஸ் டு நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் பாஸ்ட் தானே, அதனால் இந்த இடத்துல வந்து பாஸ்ட் வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்களா. யூஸ் டு அதான ப்ரெசன்ட் வேர்பு. ஓகே guys, ஸோ இன்னைக்கான லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய சென்டென்சஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு எஜ்ஜைலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரையிலும் திஸ் இஸ் சிறையில் செட்டு. அண்டில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.